மாதவி எனக்கு முன்னாடி மாதவி கடவுளையே மாலை போட தெரிஞ்சா போனதுக்கு அப்புறம் போடாத சின்ன பையன் தெரியாத போட்டான் பேசுங்க பெரியமா நிதானமா பேச உட்காரு முதல்ல இந்த மாலை எடு அவ்வளவு பலமாக்குதா எவ்வளவு நீட்டாக தாங்க முடியல அவ்வளவு நீட்டாக்குதா அவ்வளவு கனமா ஏண்டா யார் தேவசபைக்கு முன்னாடி கால தாமதம் எங்க அப்பா இருக்கிற கம்யூனிட்டி முட்டை பத்து பையா தப்பா நினைக்காது ஒண்ணு கேட்கல ஐயா நீங்க உட்காருங்க எங்க அப்பா பார்த்து நான் கேட்டேன் எது கேட்டேன் எங்க அப்பா 3 ஏக்கர் நிலம் சம்பாதிச்சாரு அதுல 1 ஏக்கரை வித்த குடிச்சு ஆயிட்டா ஐயா வித்துட்டான் வித்து குடிச்சு ஆயிட்டான் ஒரு செண்டிப்பு வாங்க முடியுமா வாங்க முடியாது வித்து குடிச்சு அவனே ஆயிட்டான் மீதி இருப்பது 2 ஏக்கர் அதுல எனக்கு 1 ஏக்கரை எங்க அண்ணனுக்கு 1 ஏக்கரை சரி சமமா பிரிச்சு குடுத்துறாங்க பிரிச்சு கொடுத்த உடனே எங்க அண்ணனத்துல போய் போர் போடுறேன் ஐயா தண்ணி அமோகமா வருது நான் போய் என் இடத்துல போர் போடுறேன் பெரிய பாறையாகுது பாறை டேய் உங்க அண்ணனுடைய உள்ளமோ தங்கமான உள்ளம் அதனால அங்க தண்ணி வந்தது அப்ப என் உள்ளண்டா நல்ல உள்ளமா குத்துற பாருங்க யாருங்க தெரியும் எங்க அண்ணனத்துல தண்ணி வந்தவனே எங்க அண்ணன் சும்மா இருந்தானா நாத்து விட்டா ஐயா நடவு நாட்டா அமோகமா வளைந்து விளைச்ச ஓஹோடு கழிச்சு போச்சு என் வீட்டுல நான் வச்சிருப்பது ஒரே ஒரு பசு மாட்டு ஓட்டி நேரா கைனி போனானுப்பா நான் அதே கை பண்ண உடனே பூனை கொண்டாடி ஏந்து வச்சு வந்தேன் சரி விடு உட்காந்துக்கோ மாட்டு ஓட்டி நேரா கைனிக்கா போன நான் ஒரு கட்டி சாப்பிட்டு பரம்பல பத்துட்டு தண்ணி சாப்பிட்டியா சாப்பிடுவேன் டேய் பாக்கிறதுக்கு சின்ன வயசா இருக்கான் தண்ணி சாப்பிடாத தண்ணி சாப்பிட்டா வச்சுக்க நாலு வராத முன்னே போய் சேர்ந்துருவேன் ஏன் கோத்தா நீலாம் குடிக்கும் போது நான் குடிச்சா எனக்கு நான் ஒரு கை நீட்டீரா நீட்டா ஒரு ரெண்டு அடிச்சிடா சோமா கை நீட்டீங்க ஒரு மரியாதை தேவத்தை கூப்பிடுறீங்க நான் ஒரு கட்டி சாப்பிட்டு வரப்பல பத்தேன் ஏன் மாடு நான் படைச்சு எங்க அண்ணன் பயிர போய் ஒரு மூளையா மெஞ்சிட்டு வீட்டுக்கு போட்டுக்குது மாட்டுக்கு தெரியுமா அது பயிர் இது வைக்கலடா புண்ணாக்கியா மாட்டுக்கு சொல்றேன் அது போய் தெரியாத மெஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்க அண்ணன் கோவம் தாங்க முடியாம பெரிய தடி எடுத்து ஐயா மாட்டுக்கு அடிச்சு ஒஸ்டாயா வச்சன நான் சும்மா விட்டுருடா எனக்கு கோவம் வந்துச்சு வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன் கதவை திறந்து உள்ள அண்ணி உட்காந்தாங்க கோமல் எடுத்து அங்க வச்சுங்க எங்க அண்ணி நான் எட்டி வச்சேன் எங்க அண்ணி 3 மாசம் கரும்பா இருந்துக்கிறாங்க எட்டி வச்சேன் 3 மாசம் கரும்பா அப்படியே கழிச்சு போச்சு நல்லா பஞ்சாயத்துக்கு நான் போய் பிச்சுக்கான்னு போய்க்கிறேன் ஆனா பஞ்சாயத்துல பதில் சொல்லிட்டு மூச்சு கிடக்குறேங்க பஞ்சாயத்துல அண்ணனை கூப்பிட்டாங்க ராய் பெரியவனே நீங்க வாடா நீ என்னடா தவறு செஞ்ச அண்ணனை பார்த்து கேட்டாங்க அதுக்கு எங்க அண்ணனை திரும்ப சொன்னா என் தம்பி வீடு மாடு வந்து என் பயில மேய்ச்சினால எனக்கு கோபம் தாங்க முடியல அதனால பெரிய தடி எடுத்துமா மாட்டுக்கார அடிச்சு ஒஸ்ட் எங்க அண்ணன் சொல்லிட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் சின்னோட நீ வர என்ன கூப்பிட்டாங்க நீ என்னடா தவறு என்ன பார்த்து கேட்டாங்க ஐயா எங்க அண்ணன் வந்து என் மாட்டுக்கார வச்சனால எனக்கு கோபம் தாங்க முடியல வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன் கதவை திறந்து உள்ள அண்ணி உட்காந்தாங்க நான் எட்டி வச்சால 3 மாசம் கரும்பா கழிஞ்சு போச்சு ஐயா நான் சொல்லிட்டேன் பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொன்னாங்க இதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க டேய் பெரியவனே ஓ தம்பி வீட்டு மாட்டை காலாச்சு வச்சப்பா அது எத்தனை ஆயிரம் ரூபாய் செலவானாலும் அந்த மாட்டு காலை ரெடி பண்ணி கொடுப்பது முன்னாடி பருப்பு சொல்லிட்டாங்க அப்ப நீ எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவனை வச்சுட்டாங்க சின்னோட நீ வர என்ன கூப்பிட்டாங்க நீ போய் ஒண்ணு எட்டி வச்சப்ப 3 மாசம் கரும்பு கழிஞ்சு போச்சுப்ப வீட்டு 3 மாசம் கரும்பு அங்க சொன்னதை நான் செஞ்சேன் உன்ன மாதிரி அண்ணி வச்சுக்க தலைவனாக சிறப்போடு அது மட்டும் காமதேனு சிறு சிறப்போடு வந்து அச்சனை பார்க்கணும்